கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Psalm 18:14. Is anything too hard for the Lord? அன்பான சகோதர சகோதரிகளே, பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே ஆபிரகாம் உட்கார்ந்திருந்த போது 3 புருஷர் அவனுக்கு எதிரே வந்து நின்றார்கள். அவர்களை அவன் அன்போடு அழைத்து பணிந்து குனிந்து தன் வீட்டில் தங்குமாறு கேட்கிறான். அப்படியே சாராளை எடுத்து மாவு பிசைந்து அப்பம் சுடு என்று சொல்கிறான். நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்து அதை சமைக்கச் சொல்கிறான். இப்படியாய் சமைத்து அந்த 3 பேருக்கும் பரிமாறுகிறார்கள். அவர்கள் அதனை சந்தோஷமாய் உண்டு ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதிக்கிறார்கள். குறிப்பிட்ட காலத்திலே சாராளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். அப்பொழுது ஆபிரகாம் சாராள் தம்பதிகளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். ஆம், நாம் கடவுளிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் காரியம் என்ன? கர்த்தர் நமக்கு அதை நிச்சயமாய் தருவார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்கிறார். நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நிச்சயமாய் நம் வாழ்வில் நடக்கும். அநேகர் பார்த்து அதிசயிக்கும் வண்ணமாக அந்த காரியம் காணப்படும். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட அந்த காரியம் ஏதுவாகும். சாட்சியாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் நிறுத்துவார். ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தொழில் செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற தொழிலிலே வியாபாரத்திலே ஆசீர்வாதம் காணப்பட ஜெபிக்கிறோம். ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. தாங்கள் செய்கிற தொழிலிலே வியாபாரத்திலே உண்மையாய் உத்தமமாய் நேர்மையாய் அவர்கள் காணப்பட கிருபை செய்யும். தவறான ஆலோசனைகளை கேட்டு தவறான காரியங்கள் தொழிலிலே வியாபாரத்திலே செய்யப்படாதபடி கிருபையாய் காத்துக்கொள்ளும். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமன், ஆமன். விடுகதை. நான் புள்ளி போட்ட மான், கோபம் கொண்ட மான், இஸ்ரவேல் சென்ற மான், விடுதலை அடைந்த மான். நான் யார்? விடை: நாகமான். நன்றி.